வணக்கம். தாய் வீடு மார்ச் 2026. பெண்மை வெல்கென்று கூத்திடுவோம். இத்தாலியின் மிலானோ, கர்டினா நகரங்களில் நடந்து முடிந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் 13ஆம் நாள் அமெரிக்க பெண்கள் கொக்கி அணி கனேடிய பெண்கள் அணியை 2-1 என்ற விகிதத்தில் மேலதிக நேரத்தில் வெற்றி கொண்டு தங்கப்பதக்கத்தை தனதாக்கிக் கொண்டது. 16ஆம் நாள் கனேடிய ஆண்கள் கொக்கி அணியுடனான போட்டியை அமெரிக்க ஆண்கள் அணி 2-1 என்ற விகிதத்தில் மேலதிக நேரத்தில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று சமனான நிகழ்வுகள் என்பதும் ஒன்றுக்கொன்று சரிநிகரான அடைவுகள் என்பதும் விவாதத்துக்கு அப்பாற்பட்டவை. ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் பின்னான எதிர்வினைகள் சமூகத்தில் புரியோடியுள்ள பெண் அடிமைவாத மனநிலையை திட்டத் தெளிவாக துலக்கியுள்ளன. பெண்கள் அணியின் வெற்றி அமெரிக்கா பெற்ற பல ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களுள் இன்னொரு தங்கப்பதக்கமாக கொண்டாடப்பட்டு கடந்து செல்லப்படுகின்றது. ஆண்கள் அணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க அமெரிக்க அதிபர் தொலைபேசியில் அழைக்கின்றார். வெள்ளை மாளிகைக்கு தனது விருந்தினர்களாக வருமாறு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்கள் அணிக்கு தான் அழைப்பு விடுப்பதால் பெண்கள் அணிக்கும் அழைப்பு விட வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும், அப்படி பெண்கள் அணிக்கு அழைப்பு விடுக்காவிட்டால் தன்னை பதவி விலக கோருவார்கள் என்றும் பகடி விடுகின்றார். அந்த பகடியை ஆண்கள் அணியினர் அனைவரும் ரசித்துச் சிரிக்கின்றார்கள். அதிபரின் வெள்ளை மாளிகை அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதிபரின் பகடியிலும் அதை ரசித்தவர்களின் மனநிலையிலும் வெளிப்பட்ட ஆணாதிக்க திமிர் சுட்டிக்காட்டப்பட்ட போது ஒன்றுமே இல்லாத விடயத்தை ஊதி பெரிதுபடுத்துவதாக கூறி தட்டி கழிக்கின்றார்கள். இது ஒன்றும் புதுமையான நிகழ்வல்ல. வளமையானது என்பது பல்வேறு தளங்களிலும் ஆண்களுக்கு நிகரான அடைவுகளை எட்ட ஆண்களை விடவும் பன்மடங்கு மேலாக உழைக்க வேண்டும் என்பதை தனது வாழ்க்கையின் பட்டறிவாக கொண்டுள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். பெண்களின் அடைவுகளை சிறுமைப்படுத்துவதும் தட்டி கழிப்பதும் உதாசீனப்படுத்துவதும் அவர்கள் வெல்லும்போது அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலான காரணங்களை கற்பிப்பதும் வாழ்வின் பல்வேறு மட்டங்களிலும் நிகழ்ந்து வருவனவே. ஆணாதிக்க மனநிலை தம்மீது திணிக்கும் இந்த ஒடுக்குதல்களையும் ஓரங்கட்டல்களையும் இயல்பானவை எனக் கடந்தே பெண்கள் அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலக பெண்கள் நாள் அணுகும்போது ஆப்கானிஸ்தானில் கல்வி உரிமை மறக்கப்படும் பெண்கள் பற்றியும், இந்தியாவில் மன்னத்தேர்வு உரிமை மறக்கப்படும் பெண்கள் பற்றியும், அமெரிக்காவில் இனப்பெருக்க உரிமை மறக்கப்படும் பெண்கள் பற்றியும் என உலகின் பல்வேறு பாகங்களிலும் மூர்க்கமான உரிமை மீறல்களுக்கு முகங்கொடுத்துள்ள பெண்கள் பற்றியே எமது கவனம் திரும்புகின்றது. அது தேவையானதே, தவறேதும் இல்லாததே. எனினும் எம்மிடையே எம்முடன் வாழும் எமது தாய்மார், சகோதரியர், துணைகள் நாளாந்தம் தாம் பெண்ணென்ற ஒரே காரணத்துக்காக துன்பங்களையும் துன்புறுத்தல்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொள்கின்றார்கள் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும் தேவையானதே. உண்மையான மாற்றம் அங்கே இருந்துதான் தொடங்க வேண்டும். அது இல்லாதவரை பெண்ணுரிமை என்பது ஓர் ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டுவிடக்கூடிய அரசியல் கொள்கையாக மட்டுமே இருக்கும். இதற்கான சிறந்த அண்மைக்கால உதாரணமாக அமெரிக்க பெண்களின் இனப்பெருக்க உரிமையை கூற முடியும். பெரும் சட்ட போராட்டத்தால் வென்றெடுத்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த உரிமையை புதிய ஆட்சியாளர்கள் அதிகாரமேற்ற 6 மாதங்களில் பெண்கள் இழந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். வளர்ச்சியடைந்து விட்டதாக கூறிக்கொள்ளும் மேற்கத்திய நாடுகளில் அனைத்துலக பெண்கள் நாளை கொண்டாட வேண்டிய தேவை இன்னமும் இருக்கின்றதா என்ற கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலக பெண்கள் நாள் அணுகும்போது எமது கவனத்தை ஈர்க்கும் விடயங்களில் ஒன்று. இந்த கேள்விக்கு பின்னால் அப்பாவித்தனத்தை விட கூடுதலாக மர்மமே இருக்கின்றது என்பதை உணர்த்துவதாக ஒலிம்பிக் ஹொக்கி தொடர்பான சம்பவம் அமைந்திருக்கின்றது.
எம்மத்தியில் இயல்பானது என ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆணாதிக்க மனநிலை வேரோடு அகற்றப்படும் வரை அது இருப்பதை எமக்கு நினைவூட்ட அனைத்துலகப் பெண்கள் நாள் தேவை. அந்த நாளில் மட்டுமன்றி ஒவ்வொரு நாடும் பெண்மை வெல்கென்று கூத்திடுவோம். நன்றி.